டம்பிள் லேட்ரல் ரைசஸ் லேட்ரல் டெல்டாய்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். ஓவரால் ஷோல்டர் அப்பியரன்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். லேட்ரல் ரைசஸ் பண்ணுறப்போ நம்ம கோல் டம்பிளை லிஃப்ட் பண்ணுறதா வச்சுக்காம மொத்த ஆமையும் லிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சா அது லேட்ரல் டெல்ட் மேலே கரெக்டாக போய் விழுக்கும். ஸோ இதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு லிஃப்ட் பண்ணுறப்போ எல்போஸ் வச்சு லீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸ் பண்ணி முடிக்கிறப்போ எல்போஸ் பேரலல் டு ஷோல்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸ் பண்ணுறப்போ எல்போஸ் ஷோல்டர்லேருந்து ரொம்ப முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது. கரெக்டாக எல்போஸ் பேரலல் டு ஷோல்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹிப்ஸில் இருந்து மொமெண்டம் ஜென்ரேட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சீட்டட் லேட்ரல் ரைசஸ் பண்ணலாம். இது மொத்தமாக லேட்ரல் டெல்டாய்ட் மேலே மட்டும் கரெக்டாக எம்ஃபசிஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கும். கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறப்போ நம்ம லேட்ரல் டெல்ட் மேலே இன்னும் டென்ஷன் அதிகமாக விழுற மாதிரி பார்த்துக்கலாம். க்ளோஸ் டு ஃபெயிலியர் போகிறப்போ கூட பாடி மொமெண்டம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எல்போஸ் வச்சு ஆமை லிஃப்ட் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓவராலாக நல்ல ஒரு பவுல்டரான ஷோல்டரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸோடு சேர்த்து லேட்ரல் ரைசஸையும் உங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐசோலேஷன் மூவ் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிசிட்டி பொறுத்து இந்த மூவை நீங்கள் வீக்லி 2 to 3 டைம்ஸ் கூட ட்ரெயின் பண்ணலாம்.